சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கௌதமி சுப்ரமணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு ஃபிக்ஸ் அ கோல் அப்படிங்கிறது. அதாவது இப்போ சின்ன குழந்தையிலேருந்து நம்ம எப்படி பேசுவோம், டாக்டர் ஆகிறியா, இல்லை கலெக்டர் ஆகிறியா, இல்லை இன்ஜினியர் ஆகிறியா, அப்படி தான் ஒரு குழந்தை கேட்போம். ஈவன் சப்போஸ் ஒரு 3 வயசு குழந்தை வந்துட்டு இப்போ டாக்டர் செட்டோட விளையாடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என் பிள்ளை பெரிய டாக்டராக போகிறா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்ததுன்னா என் பொண்ணு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக போகிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வயசாக குழந்தைகளுக்கும் அதுங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே மாறிட்டே போகுங்க. ஒரு காலகட்டத்தில் சில குழந்தைங்க வந்து தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டான பாதையை நோக்கி முன்னேறி போக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து லைஃப்பில் எந்த ஒரு கட்டத்துலையுமே ஒரு பிடிப்பே இல்லாமல் ஏதோ ஒரு சான்ஸ் நம்மளுக்கு அமைஞ்சிடாதா அப்படின்னு ஒரு அஜாக்கிரதையாகவே வந்து நகர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் சில பேருக்கு கோல்னா என்ன, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை நோக்கி எப்படி பயணப்படுறது அப்படின்னு தெரியாது. இப்போ பொதுவாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கோல்னா ஒரு 25 வயசில் நம்ம டாக்டராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு இன்ஜினியராக இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் இதுலையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு தொழிலில் நம்ம உட்காந்துருக்கணும், அதுதான் வந்து கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி கோலுக்கு பின்னாடி நம்ம போகும்போது பாதியிலேயே நம்ம ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு அந்த ஒன்ஸ் நம்ம என்ஜினியர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற உத்வேகம் எல்லாம் வந்துட்டு அடங்கி ஒடுங்கி ஒரு நார்மல் லைஃப்பை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ இது கோல் கிடையாதா? கோல்னா என்ன அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கோலில் பல வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைனி கோல்ஸ் இல்லைனா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புக்கை வந்து 3 மாதத்தில் படிக்கணும், ஒரு லாங்குவேஜ் 6 மாதத்தில் கற்றுக்கணும், இல்லை 2 மாதத்தில் என் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த கோல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணும்போது தானாக உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுங்க. ஸோ அதே உத்வேகத்தை அப்படியே பேக் பண்ணி வச்சு அடுத்தது நம்ம மீடியம் டேர்ம் கோல்ஸ் அல்லது மிட் டேர்ம் கோல்ஸ் அல்லது ரெகுலர் கோல்ஸ், ஸோ இதை நோக்கி பயணப்படுறோம். அப்படி என்ன ரெகுலர் கோல்ஸ் அப்படின்னா, இப்போ டெய்லி நான் 1 hour எக்ஸசைஸ் இல்லைனா யோகா பண்ணுறேன், இல்லை 1 hour நான் வந்து ஒரு வொக்காபுலரி கற்றுக்கிறேன், அந்த மாதிரி டெய்லி நான் நேரமாக எழுந்திருக்கிறேன், டைரி எழுதுகிறேன், இந்த மாதிரி லைஃப் லாங் வந்து நீங்கள் பயணப்படுற ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்திக்கிறதா வந்து ரெகுலர் கோல்ஸ். ஸோ இதையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அபாரமான சக்தி வந்து கிடைக்கும். நம்மளாலே இதெல்லாம் பண்ண முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு கேரியர் கோல்ஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம என்ன கோல்னு நம்ம செட் பண்ணுறோமோ அது எல்லாமே கேரியர் கோல்ஸ் தான். சிலருக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். அதாவது 30 வயசில் ஒரு வீடு வாங்கணும், இல்லை கையில் ஒரு 2 கோடி ரூபா அமௌண்ட் வச்சுருக்கணும், அந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் கோல்ஸ். இதையெல்லாம் தாண்டி ஒரு கோல் இருக்குது. அது என்ன அப்படின்னா லைஃப் டைம் கோல். ஸோ அதை நம்ம விஷன் பண்ணிட்டாவே போதும், மற்ற எல்லா கோல்ஸும் தானாகவே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருங்க. ஓகே, இந்த லைஃப் டைம் கோல்னால் என்னங்க? இப்போ உங்களுக்கு வந்து என்ன வயசாக வேணால் இருக்கலாம். நீங்கள் இப்போ இருந்து அடுத்த 5-6 வருஷத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும், இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க லைஃப் டைம் கோல். அதை வந்து டெய்லி காட்சிப்படுத்தி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இருந்து எங்கிட்ட அடுத்த 6 வருஷத்துக்குள்ளே ஒரு 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு நான் கனவு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை டெய்லியும் காலையில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்ட் ஸ்லிப் ஆகிறதுக்குள்ளே நான் என் மண்டைக்குள்ளே வந்து அதை அப்படியே காட்சிப்படுத்தி பார்க்கணும். இப்போ 2 கோடி ரூபா வந்துட்டு 6 வருஷத்தில் என் கையில் இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ கெத்தாக ஃபீல் பண்ணுவேனோ அதே அளவுக்கு கெத்தாக வந்து நான் டெய்லியும் நான் ஃபீல் பண்ணணுங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக நான் அந்த வருஷம் எவ்வளோ அட்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு மேலேயே நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும். கேட்குறக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், இல்லை வெளியே சொன்னால் சில சமயம் நம்ம பைத்தியம்னு கூட சொல்லலாம். பட் அதுதான் உண்மை. இதுதான் வந்து காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பல வெற்றியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொன்னது கூட இதைத்தாங்க. ஆனால் இதுக்கு நம்ம ஒன்று தான் பண்ணணும். இப்போ நான் என் கையில் 2 கோடி ரூபா இருக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா நான் அதுலேருந்து எக்காந்து கொண்டு பேக் அடிக்கக்கூடாது. சரி, சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த 2 கோடி 4 கோடி ஆகலாம். ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு பேக் அடிக்கக்கூடாது. இல்லை என்னால் முடியாது, சுற்றி இருக்கவங்களாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கனவு உலகத்தில் அப்படியே காட்சிப்படுத்திட்டே இருங்க. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ லைஃப் டைம் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட கௌதமி சுப்ரமணி.